கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்டி ஸ்ட்ரீட் அவங்க பேங்கில் சொல்லியிருந்தாங்க, பேங்க் மேனேஜர் இது வரைக்கும் வரல, அதனால் எங்களால் பணம் கொடுக்க முடியாது, என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கவும். அப்போ கார்த்திக்கு விஷயம் தெரிஞ்சிருது, இது எல்லாமே அந்த சிவனாண்டியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சாம்டி ஸ்ட்ரீட் கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, என்ன மாப்பிள்ளை இப்போ என்ன பண்ணுறதுக்கு, கடைசி நேரத்தில் இப்போ கையை விரிச்சிட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, என்ன நம்பி அங்கே எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கவும். அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை எல்லாமே திட்டம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்மளுக்கு இன்றைக்கி பணத்தை கிடைக்க விடாமல் பண்ணுறதுக்காக அந்த சிவனாண்டி தான் இதெல்லாம் செஞ்சுருப்பா அப்படின்னு சொல்லவும். ஆமாம் மாப்பிள்ள நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கவும். ஆமாம் மேனேஜர் அவன் தான் ஒருவேளை மறைச்சி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும். இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே சந்திரகலா வராங்க. என்னக்கா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னமோ தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கவும். அப்போ சாமிடி சிரிங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே சந்திரகலா சொல்கிறாங்க, நான் தான் சொன்னோம்ல நீ கேட்டியா, நம்ம இவ்வளோ தூரம் போனஸ் கொடுக்க வேண்டான்னு சொன்னா நீ ஏதாவது கேட்டியா அப்படின்னு சொல்லும்போது உடனே சாமிடி சிரி சொல்கிறாங்க, மாப்பிள்ள கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் நான் ஃபோன் பண்ணி நான் ரூபா கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சேட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அவங்களும் சொல்லுங்கள் சாமுண்டி ஸ்ரீயம்மா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இப்போ உடனே 5 கோடி ரூபா பணம் தேவைப்படுது அப்படிங்கும்போது, அதனால் என்ன வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும். இது கிட்டதுமே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ அடுத்தது பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு சந்திரகலா, சாமுண்டி ஸ்ரீ, கார்த்தி இவங்க 3 பேருமே கிளம்பவும். இது கொஞ்சமே எதிர்பார்க்காத சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா யாருக்கும் ஃபோன் பேசுகிற மாதிரிக்கு அவங்க போகவும். அவங்க சந்திரகலா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அடுத்து சேட்டுக்காரர் வீட்டுக்கு இவங்க 3 பேரும் போகவும். உடனே அவங்க சாமுண்டி ஸ்ரீ கிட்ட சேட்டுக்காரர் சொல்கிறாங்க, என்னால் இப்போ உடனே 5 கோடி ரூபா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க ஃபோனில் நான் கேட்கும்போது தரேன்னு சொன்னீங்க, இப்போ தர முடியாதுன்னு சொல்கிறீங்க, எனக்கு ரொம்பவே அர்ஜென்ட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது, மேடம் நான் உங்ககிட்ட சொன்னது என்னமோ உண்மை தான், என் ஃப்ரெண்டு ரூபா வச்சுருந்தான், அதனால தான் அதை நம்பி நான் உங்ககிட்ட தரேன்னு சொன்னேன், ஆனால் அவன் இப்போ ஏதோ பிஸ்னஸில் அந்த ரூபாயை போட்டுட்டானா, அதனால கொடுக்க முடியாது மேடம், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும். நீங்கள் வேறு எங்கேயாவது ஏற்பாடு பண்ணிக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க உங்களை தானே நம்பி வந்தேன், இப்படி கைவிரிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது, என்னை மன்னிச்சிருங்க மேடம், நீங்கள் எத்தனையோ தடவை கேட்கும் போது நான் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறேன், ஆனால் இன்றைக்கி என்னால் கொடுக்க முடியல, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கவும். உடனே சாமுண்டி ஸ்ரீ சரி பரவாயில்ல அப்படின்ட்டு போகிறாங்க. அடுத்து சந்திரகலா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னக்கா இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது. அப்போ சாமுண்டி ஸ்ரீ தனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாங்க, இவ்வளோ ரூபாயை உடனடியாக எங்களால் தர முடியாது, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும். அடுத்து சாமுண்டி ஸ்ரீ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கவும். அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, சரிதான் நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் கொஞ்ச நேரத்தில் வாரேன்னு சொல்லிட்டு கார்த்தி போகவும். அப்போ சந்திரகலா சாமுண்டி ஸ்ரீ சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் தான் சொன்னோம்ல, நான் சொல்ல நீ கேட்காம நீயும் டிரைவர் மாப்பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு கொடுக்கணும்னு சொல்லி அடம் பிடிச்சி நின்னீங்க, இப்போ பார்த்துக்கிட்டிங்களா, இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இங்கே பார் சந்திரா அதையே சொல்லிட்டு இருக்காது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவும். அடுத்து இங்கே பார்த்தோம்னா சேட்டுக்காரர் வீட்டை தான் காட்டுறாங்க. அப்போ சிவனாண்டியும் முத்துவேலும் அவங்களுடைய குழந்தைய அவங்க அதாவது கூர்மையான ஒரு ஆயத்தை வச்சு மிரட்டிட்டு இருக்கிறாங்க. இதனால தான் சேட்டுக்காரர் சாமுண்டி ஸ்ரீக்கு பணம் தர முடியாதுன்னு சொல்லவும். அடுத்து அவர் சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரிக்கு நான் சொல்லிட்டோம்ல, இப்போ என் குழந்தைய விட்டுருங்க அப்படிங்கும்போது உடனே சிவனாண்டியும் முத்துவேலும் சொல்கிறாங்க, இங்கே பார்த்தியா நாங்கள் சொன்ன மாதிரிக்கு நீ செஞ்சனால தான் உன் குழந்தைய நாங்கள் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகவும். அடுத்தது பார்த்தோம்னா கார்த்தி அருணா உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லிடவும். அருண் கார்த்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ கையில் ஒரு டாக்குமெண்ட்டை வச்சுருக்கவும், என்ன கார்த்தி இந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வர சொன்னேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ கார்த்தி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. எப்படியும் சிவனாண்டியும் முத்துவிலும் ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் அந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு உடனே நான் வர சொன்னேன் அப்படிங்கும்போது, இங்கே பாரு கார்த்தி, நம்மக்கிட்ட இல்லாத பணமா நம்ம பணமாகவே கொடுத்துருக்கலாமே, நீ மட்டும் முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா நான் பணத்தையும் ஏற்பாடு பண்ணி தந்திருப்போம்ல அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு இப்படி நடக்கும்னு சொல்லிக்கிட்டு ஓரளவுக்கு தான் நான் கெஸ் பண்ணினேன், ஆனால் நான் நினச்ச மாதிரிக்கே நடந்து போச்சுது, பரவாயில்ல இந்த டாக்குமெண்ட்டை வச்சு நம்ம பணம் வாங்கிடலாம் அப்படிங்கும்போது, இது ஏன் அப்படி கொடுக்குற, இது உனக்காக அம்மா தந்ததாச்சு அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல இது என்னுடைய ஷேர் தானே, அதனால நான் மாமாவுக்கு தானே கொடுக்குறேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார்த்தியும் அருண் பார்த்தோம்னா ஒருத்தர் போய் பார்க்குறாங்க. அப்போ அவர்கிட்ட தன்னுடைய நிலைமையை சொல்லவும் அவங்களும் சொல்கிறாங்க, உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மையானவங்க, எந்த அளவுக்கு கோடீஸ்வரன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இப்போ உங்களுக்கு ஒரு இக்கட்டான நிலைமையில நீங்கள் கேட்குறீங்க, அதனால நான் உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா 5 கோடி ரூபா பணத்தை அவங்க கொடுக்கவும் கார்த்தியும் அருணும் அந்த பணத்தை எடுத்துட்டு வராங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா சந்திரகலா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் அதாவது நான் சொன்ன மாதிரிக்கே எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அதனால அக்கா பணம் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறா, இப்போ கண்டிப்பாக பணம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சுது, இப்போ எல்லாரும் முன்னாடியே அவமானப்பட்டு நிற்க போகிறா அப்படின்னு சொல்லவும். இது கிட்டதுமே சிவனாண்டி, காளியம்மாள், முத்துவேல் 3 பேரும் சந்தோஷப்படுறாங்க.
அப்போ சிவனாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, இப்போ உங்கள் அக்கா வந்து ரூபா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் முன்னாடி சொல்வாளா, அப்போ எல்லாருமே இவளை வந்து திட்ட ஆரம்பிப்பாங்க, அவள் அவமானம் தாங்க முடியாமல் இருப்பா, அதை நான் வந்து பார்க்கணும், அதனால வீடியோ காலில் வான்னு சொல்லவும் உடனே சந்திரகலாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்து வீட்டுக்கு வந்துடவும் அப்போ எல்லாருமே வந்து மேடம் உங்களுக்காக தான் நாங்கள் காத்துட்ருக்குறோம், இந்த வருஷம் தீபாவளியே நாங்கள் வந்து கோலாகலமாக கொண்டாடுறதுக்கு நீங்கள் தான் காரணம், ஏன்னா நீங்கள் எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு போனஸ் கொடுக்க போகிறீங்க, அதுக்காக தான் நாங்கள் காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து இப்படி நம்மளுக்காக இந்த மாதிரிக்கு எல்லோரும் காத்துட்டு இருந்தாங்களே, ஆனால் நம்மளால் வந்து ரூபா கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து எரிச்சலோடு இருந்துக்கிட்டு அவங்க தன்னுடைய நிலைமையை வந்து சொல்கிறதுக்காக வரும்போது கரெக்டாக பார்த்தோம்னா கார்த்தி அங்கே வந்து இறங்குறாங்க. உடனே வந்து அத்தை கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லவும் மயில் வாகனத்தை கூப்பிடும் போது உடனே சாமுண்டீஸ்வரி அங்கே வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் சந்திரகலா இது எல்லாத்தையும் வந்து வீடியோவாக அவங்க அதாவது வீடியோ காலில் அவங்க காட்டிகிட்டு இருக்கவும் இது எல்லாத்தையும் வந்து சிவனாண்டி முத்துவேல் காளிமல் 3 பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மயில் வாகனம் அங்கே போகவும் அந்த பெட்டியை வந்து வாங்க நம்ம எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு உடனே வந்து கார்த்தி மயில் வாகனமாக அந்த பெட்டியை வந்து எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்ததுமே அத்தை இதில் பணம் இருக்குது, அவங்களுக்குலாம் நீங்கள் சொன்ன மாதிரிக்கே போனஸை கொடுத்துருங்க அப்படிங்கவும் இதை கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. மாப்பிள்ளை உங்களுக்கு யாரு இவ்வளோ ரூபா பணம் அப்படிங்கும்போது அத்தை அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், ஃபஸ்ட்டு இந்த பணத்தை எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லவும் இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத சாமுண்டீஸ்வரியும் மற்ற 3 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி அவங்க சொன்ன மாதிரிக்கே எல்லாருக்கும் வந்து அந்த போனஸை கொடுக்கவும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே வந்து கார்த்திக்கும் சாமுண்டீஸ்வரிக்கும் நன்றி சொல்லிட்டு அங்கே கிளம்பும்போது சாமுண்டீஸ்வரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சந்திரகலா இதை பார்த்துட்டு கொஞ்சம் கூட வந்து அதாவது எதிர்பாராத ஒன்று நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடையவும் அப்போ சிவனாண்டி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன சந்திரா நம்ம நினச்ச மாதிரிக்கு நடக்காமல் இப்படி நடந்து போச்சுது, உங்கள் அக்காவுக்கு பணம் கிடைக்க விடாமல் பண்ணுறதுக்காக நம்மளும் என்னென்னமோ திட்டம் போட்டு கொடுக்க விடாமல் பண்ணிட்டோம், ஆனால் கடைசியில் எப்பவும் போலயே அந்த டிரைவர் வந்து பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டான் அப்படிங்கும்போது ஆமாம் அவன் தான் பெரிய கோடீஸ்வரன் ஆச்சே, அதனால தான் உடனடியாக பணத்தை வந்து ஏற்பாடு பண்ணி அவன் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லும் போது அடுத்ததாக பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்து அவங்க கார்த்திக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாப்பிள்ளை கரெக்டான நேரத்தில் நீங்கள் பணத்தை கொண்டு கொடுத்தீங்க, நீங்கள் மட்டும் எடுத்துகிட்டு வரலன்னா நான் ரொம்பவே அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்று இருப்பேன் அப்படிங்கவும் உடனே சந்திரகலா வந்து சொல்கிறாங்க, அது சரி தான், ஆனால் உன் மாப்பிள்ளைக்கு எப்படி 5 கோடி ரூபா பணம் கிடச்சிச்சின்னு நீ ஒரு வாரத்துக்கு கூட கேட்க மாட்டியா, நம்மளே வந்து எப்பேற்பட்டவங்க நம்மளுக்கே 5 கோடி ரூபா பணத்தை உடனடியாக புரட்ட முடியல, அப்படி இருக்கும்போது உன் மாப்பிள்ளை ஆஃப்டர் ஒரு டிரைவர் தானே, அவனால் எப்படி 5 கோடி ரூபா பணத்தை புரட்ட முடிஞ்சிச்சு, அதெல்லாம் நீ யோசிக்கவே மாட்டியான்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட கேட்குறாங்க, ஆமாம் மாப்பிள்ளை 5 கோடி ரூபா பணத்தை நீங்கள் எப்படி உடனடியாக வந்து ரெடி பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே இங்கே பார்த்தோம்னா மயில் வாகனம் ரேவதி அதுக்கப்புறமா வந்து ராஜாராம் 3 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ மாப்பிள்ளை இப்போ என்ன சொல்லி சமாளிக்க போறாரோ தெரியலன்னு சொல்லிட்டு ராஜாராம் நினைக்கவும் அதே மாதிரிக்கு தான் வந்து ரேவதியும் மயில் வாகனமும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த அத்தை சித்தி இருக்கிறாங்களே இவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க போலுக்கு, ஏதாவது எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறதே இவங்களுக்கு வேலை அப்படின்னு இவங்க 2 பேரும் போட்டு திட்டிட்டு இருக்கவும் அப்போ வந்து காட்டு சொல்றாங்க, அத்தை நீங்க சொல்றது கரெக்டு தான், எங்க அம்மாவோட கொஞ்சம் நிலம் இருந்தது, அந்த நிலத்தை தான் நான் வித்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க, உங்கள் அம்மா உங்களுக்காக வச்சுருந்த நிலத்தை வித்துட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாத்த எங்கள் அம்மா எனக்காக கொடுத்த நிலம் தான், சரி இப்போ வந்து அது ரொம்பவே யூஸாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிச்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிக்கு ஒரு இக்கட்டான நிலைமையில் அந்த நிலத்தை விற்றதில் எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கும்போது என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, உங்கள் அம்மா உங்களுக்காக ஆசையாக வந்து கொடுத்துருப்பாங்க, அதை போய் நீங்கள் வித்துட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க பரவாயில்லத்த அப்படின்னு சொல்லும்போது உடனே சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, கேட்டியா சந்திரகலா மாப்பிள்ளை எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியிருக்கிறாரு, ஆனா இப்போ கூட நான் அவரை போய் சந்தேகப்பட்டி அப்படின்னு சந்திரகலாவை திட்டிட்டு இருக்கிறாங்க.